ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவை யாருடைய தலைமையில் தமிழக அரசு அறிவித்துள்ளது? இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில தான் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவை அறிவிச்சிருக்காங்க. இந்த குழு 14 பேர் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அடுத்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோரை எத்தனை வண்ணங்களில் அடையாளப்படுத்தி கண்காணிப்பில் வைக்க திட்டமிட்டுள்ளது தமிழக காவல்துறை? 8 வண்ணங்களில் அடையாளப்படுத்தி கண்காணிப்பில் வைக்க திட்டமிட்டிருக்காங்க. என்னென்ன வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவப்பு, ஆரஞ்சு, நீலம், ஊதா, கருப்பு, சில்வர், மஞ்சள் மற்றும் பச்சை. சிவப்பு அப்படின்றது மிகவும் ஆபத்தான பாலியல் குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க, அதோட போக்சோ குற்றத்திலாம் ஈடுபடுறவங்களை சிவப்பு நிறத்தில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆரஞ்சு அப்படின்றது பெண்களை பின்தொடர்ந்து அவங்கள சீன்றது, அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறதுலாம் ஆரஞ்சு. அதுக்கப்புறம் நீலம் அப்படின்றது இணைய வழியில் பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நீலம், அதாவது டிஜிட்டல் கிரைம் மூலமாக பண்ணுறவங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஊதா அப்படின்றது திருநங்கைகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுறது, அப்படி இல்லைன்னா ஓரின சேர்க்கையில் பாலியல் தொழிலில் ஈடுபடுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம்னா ஊதா கலர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. கருப்பு அப்படின்றது மனித கடத்தல், அதோட வணிகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள கடத்தி இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு கருப்பு நிறத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள குற்றவாளிகளாக அடையாளப்படுத்துகிறாங்க. சில்வர் அப்படின்றது குழந்தைகள், அதாவது குழந்தைகள் ஏதாவது குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள தண்டிக்கிறத தவிர்த்து அவங்களுக்கு சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக இந்த சில்வர் கலரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மஞ்சள் மற்றும் பச்சைன்றது ரொம்ப குறைவான ஆபத்து உடையது. ஆனால் அவங்க பாலியல் சீண்டல்கள்லாம் ஈடுபடுறாங்க, ஆனால் ரொம்ப டேஞ்சரஸான விஷயத்தெல்லாம் ஈடுபடல அப்படின்னா அவங்களாம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்தில் கண்காணிப்பில் வச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா, செவ்வாய் கிரகத்தில் வளிமண்டலம் எந்த வாயுவால் ஆனது? 95.3% கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. நைட்ரஜன் 2.7%, ஆர்கான் 1.9%. சிறிதளவு ஆக்சிஜன் மற்றும் நீராவியை தான் செவ்வாய் கிரகம் கொண்டிருக்கு. பூமியை போலவே மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏதுவாக இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக இந்த செவ்வாய் கிரகத்தில் தான் செக் பண்ணுறாங்க எல்லாமே. அதில் என்னென்ன மாதிரியான வாயுக்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். அடுத்து, தாதாபாய் நௌரோஜியின் நினைவு நாள் ஜூன் 30, 1917 தான் அவருடைய நினைவு நாள் அனுசரிக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர்கள் முதன்மையானவர். 1906 இந்தியாவுக்கு சுயாட்சி வேண்டும் என முழக்கமிட்டவர். இந்தியாவினுடைய முதுபெரும் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் தாதாபாய் நௌரோஜி. அடுத்து, காஃபி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? பிரேசில் தான் காஃபி உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்காங்க, 35% உற்பத்தியுடன். வியட்நாம், கொலம்பியா அதெல்லாம் அடுத்தடுத்த பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக காஃபி உற்பத்தி எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடகத்தில் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல கேரளா, தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க காஃபி உற்பத்தியில். அடுத்து, தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சீனா 40% உற்பத்தி செஞ்சு தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்காங்க. சீனாவை தொடர்ந்து இந்தியா, கென்யா, இலங்கை, வியட்நாம் ஆகியவை அடுத்தடுத்து இடத்துல இருக்காங்க தேயிலை உற்பத்தி செய்கிற பிற நாடுகள். இந்தியாவில் அசாம் மாநிலம் தான் முதல் இடத்தில் உள்ளது தேயிலை உற்பத்தியில். மாநிலங்களுக்கு இடையான தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் வென்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் மாநிலங்களுக்கு இடையான தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. எத்தனை பட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9 தங்கம், 9 வெள்ளி, 2 வெண்கலத்தை வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தான் நடைபெற்றது. என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 24 இருந்து ஜூன் 28 வரைக்கும் நடந்தது. அதில் மொத்தம் 20 பதக்கங்களை வென்றிருக்காங்க. 9 தங்கம், 9 வெள்ளி, 2 வெண்கலத்தை வென்றிருக்காங்க. அடுத்து, எந்த வகை திமிங்கலங்கள் உலகின் மிகப்பெரிய பாலூட்டி விலங்கினம்? ஹம்பேக் அப்படின்றது தான் உலகினுடைய மிகப்பெரிய பாலூட்டி விலங்கினம். கூன் முதுகு வகையை சார்ந்தது. இந்த திமிங்கலம் 50 அடி முதல் 60 அடி நீளம் வரை இருக்கும். ஹம்பேக் அப்படின்றது 50 அடி முதல் 60 அடி நீளம் வரை இருக்கிற ஒரு உலகினுடைய மிகப்பெரிய பாலூட்டி விலங்கினம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.